கோட் படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக மும்முரமாக நடந்து வந்துட்டு இருக்கு. தற்பொழுது இறுதிக்கட்ட படப்பிடிப்பையுமே கோட் திரைப்படம் நெருங்கி இருக்க நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் செய்யப்பட்டு, அதாவது விசில் போடு என துவங்கும் இந்த பாடலை மதன் கார்கி எழுதியிருப்பதும் யுவன் சங்கர் ராஜா இசையில் பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன விசில் போடு பாடல் பெரிய அளவில் ரசிகர்களை கவரவில்லை. வெங்கட் பிரபு அவர்களுடைய பார்ட்டி பாடலாகவும் இல்லாமல் விஜய் சாருடைய ஒரு அரசியல் பிரச்சார பாடலாக இல்லாமல் விசில் போடு பாடல் பார்த்தீங்கன்னா சறுக்கி விட்டதாக நெட்டிசல்கள் விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க. ஆனாலுமே தொடர்ந்து ட்ரெண்டிங்கிலும் கலக்கி வருவது இந்த பாடல் தானா? இதற்கிடையில இந்த பாடலுக்கு எதிராக சென்னையில் டிஜிபி அலுவலகத்தில் ஆன்லைன் மூலம் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு. நடிகர் விஜய் சார் தொடர்ந்து போதைப் பொருட்களை ஆதரிக்கும் விதமாக செயல்பட்டு வருவதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. தணிக்கை குழு வாரிய சட்டத்தின்படி போதைப் பொருள் மதுபான பாட்டில்கள் இடம்பெறும் காட்சிகள் மற்றும் பார்ட்டி ஒன்று துவங்கட்டுமா என்ற வாசகம் இடம்பெற்ற இடத்திலுமே விழிப்புணர்வு வாசகம் இடம்பெறவில்லை எனவும் புகார் அளிக்கப்பட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா தற்பொழுது இணையத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கணும். மறுபக்கம் இது ஆரம்பிச்சுட்டாங்கல்ல, விஜய் சாருடைய படத்திற்கு இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. அவருடைய ரசிகர்கள் இணையத்திலுமே கமெண்ட்களையும் பதிவு செய்து வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்துடைய இரண்டாவது பாடல் பற்றி ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதாவது இந்த படத்துடைய இரண்டாவது பாடலை படக்குழு அடுத்த மாதமும் வெளியிட இருக்காங்களா. சரி, ஓகே, உங்களாம் யாரெல்லாம் கோட் திரைப்படத்துடைய செகண்ட் சிங்கிளுக்கு ரொம்ப அவளோட வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.